தாய் வீடு ஆகஸ்ட் 2026. அமெரிக்கா 250. எழுதியவர் ரதன். வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம். நவீன வரலாற்றில் ஒரு விசித்திரமான முரண் நிலை கொண்ட வரலாற்றை கொண்டுள்ள நாடு அமெரிக்கா. அமெரிக்கா இன்று உலகின் வல்லரசாக உள்ளது. ஜூலை 1 அமெரிக்கா தனது 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடியது. அமெரிக்க மண்ணின் வரலாற்றுக்கு 250 வயதல்ல. அமெரிக்கர்கள் வாழும் மண்ணின் மைந்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக அங்கு வாழ்ந்து வருகின்றனர். வரலாற்று ஆய்வாளர்கள் சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன்னரே மக்கள் அங்கு வாழ்ந்ததாக குறிப்பிடுகின்றனர். ஒரு சில ஆய்வாளர்கள் 16,000 ஆண்டுகள் என கணிக்கின்றனர். பிரித்தானியரிடம் இருந்து அதே பிரித்தானியர் விடுதலை பெற்ற நாள் 1776 ஜூலை 1 ஆகும். 1776 ஆண்டு அமெரிக்கா அண்ணளவாக இன்றைய அமெரிக்காவின் பரப்பளவு 20 ஒரு பங்காகவே இருந்தது. பல பிரதேசங்களை ஆக்கிரமித்தும் வாங்கியும் தனது பரப்பளவை அதிகரித்து கொண்டது. முதலில் அமெரிக்க கண்டத்தில் மட்டுமே இருந்த அமெரிக்கா இன்று கண்டங்கள் கடந்துள்ளது. பிரிட்டிஷ் அமெரிக்கா, த 13 காலனிஸ், யுனைடெட் காலனிஸ் போன்ற பெயர்களால் முன்னர் அமெரிக்கா அழைக்கப்பட்டது. இதில் 13 காலனிகள், பெயருக்கேற்ப அமெரிக்கா 13 காலனிகளாகவே இருந்தது. அமெரிக்கா சுதந்திரமடைந்த 1776 2 இனக்குழுக்கள் பெரும்பான்மை வெள்ளை இனத்தவருடன் வாழ்ந்தனர். இங்கு வாழ்ந்தனர் என பொதுவாக கூற முடியாதுள்ளது. அமெரிக்க மண்ணின் பூர்வீக முதல் குடிமக்களை செவ்விந்தியர்கள் என அழைத்தனர். அவர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்த ஏனைய இனக்குழுக்களால் ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் அங்கு வாழ்ந்தனர். இரண்டாவது இனக்குழு ஆப்பிரிக்கர்கள். இவர்கள் அடிமைகளாக வாழ்ந்தனர். இவ்விரு இனக்குழுக்களினதும் கலாச்சாரம், மொழி, மதம் அழிக்கப்பட்டு இவர்கள் இன்று ஆங்கிலத்தை பேசும் மொழியாகவும் கிறிஸ்தவத்தை தாம் வழிபடும் மதமாகவும் பின்பற்றுகின்றனர். பூர்வீக முதன் மக்கள் தங்களது மொழியையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றுகின்றார்கள். எனினும் அவர்களது பிள்ளைகள் கடத்தப்பட்டு திட்டமிட்ட விடுதி பாடசாலைகளில் கட்டாயமாக ஆங்கிலமும் கிறிஸ்தவமும் கற்பிக்கப்பட்டனர். இவ்வாறு கடத்தப்பட்ட பல சிறுவர்கள் இறந்துவிட்டார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டார்கள் என்பதும் மறக்கப்படாத உண்மையாகும். இன்றைய வட அமெரிக்கா எனப்படும் பிரதேசங்களில் வாழ்ந்து வந்த பூர்வீக குடிகள் அழிக்கப்பட்டனர். அழிப்பு என்பது உயிர் மட்டுமல்ல, மொழி, கலாச்சாரம், பண்பாடு, மதம் என அனைத்துமே அழிக்கப்பட்டது. இன்றைய மெக்சிகோ, பிலிஸ், கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளே இங்கு குறிப்பிடப்படுகின்றது. மெக்சிகோவில் பிரமிட்டுகள் அழிக்கப்பட்டு மாயன் கலாச்சாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அதே நிலை பிலிஸ் நாட்டிலும் நடந்தேறியுள்ளது. இன்று வட அமெரிக்க பிராந்தியங்களை ஆக்கிரமித்த வல்லரசுகளாக பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் விளங்கின. அமெரிக்கா 250 வருடங்களாகவும் வல்லரசாக இருக்கவில்லை. கடந்த 75 வருடங்களாகவே வல்லரசாக உள்ளது. அமெரிக்கா இந்த நிலையை அடைய தன்னை வளர்த்துக் கொண்ட முறையானது முக்கியமானது. முதலில் தன்னை இராணுவ பலமிக்க நாடாக மாற்றியது. அத்துடன் உலக நிதி சந்தையையும் தன்னகத்தை உருவாக்கியது. இராணுவத்தின் கீழ் ஆயுத உற்பத்தி, ஆயுத விற்பனை, நாடுகளை ஆக்கிரமிப்பது, அழிப்பது போன்ற பல விடயங்களையும் செய்தது. அத்துடன் உலக நாடுகள் இணைக்கப்பட்ட அமைப்புகளின் தலைமையை தீர்மானிக்கும் சக்தியாகவும் தன்னை மாற்றிக்கொண்டது. பல நாடுகளில் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தியது. சர்வதேச நாடுகள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்கியது. பல சர்வதேச தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதற்கு அவசியமான பலம் மிக்க உளவு படையை கட்டமைத்து வைத்துள்ளது. அதேபோன்று நிதி சந்தையில் தனது நாணயத்தை பலமிக்க நாணயமாக மாற்றி உலக வணிக பரிமாற்ற நாணயமாக மாற்றியது. உலக நாடுகள் அமெரிக்க டாலர்களை சேமிப்பில் வைத்திருக்க நிர்பந்திக்கப்பட்டார்கள். உலக பண்டமாற்றுச் சங்கிலியை உருவாக்கியது. அதன் போக்குவரத்து பாதையை தீர்மானித்தது. அமெரிக்கா தன்னை வல்லரசாக மாற்றுவதற்கு தனது மக்களை எப்படி தயார்படுத்தியது, என்ன மாற்றங்களை செய்தது என்பது முக்கியம். அமெரிக்காவில் புறநிலைப்படுத்தல் செயல்முறை இளம் வயதிலேயே தொடங்குகிறது. சகல துறைகளிலும் உங்களை புறநிலைப்படுத்துகின்றார்கள். புறநிலைப்படுத்தல் என்றால் என்ன? மனிதரை பொருட்களாக கருதுதல் என்பதாகும். இதற்கு பெற்றோர்களும் விதிவிலக்கல்ல. இது ஒரு வகையில் நிர்பந்திக்கப்படுகின்றது. குடும்பம் என்ற அமைப்பை அரசை நிர்வகிப்பதற்கான ஓர் இலகுவான ஆரம்ப படிநிலையாகவே கருதுகிறது. பாலின சமத்துவம் நிலவும் தேசமாக அமெரிக்கா தன்னை வெளிப்படுத்தி கொண்ட போதிலும் அங்கு பெண்களின் உடல்கள் தொடர்ச்சியாக பொருளாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. அத்துடன் ஒரு பாலியற்பாளர்களின் உரிமைகளுக்கு எதிரான தடைகளையும் சட்ட கட்டுப்பாடுகளையும் கொண்டுள்ள ஒரு மேற்குலக நாடாகவும் அது விளங்குகிறது. சிறுவயது முதலே பெண்களின் வெளிப்புற தோற்றத்தை மையமாக கொண்டு அவர்களின் சுய மதிப்பீட்டை கணிக்கவும் அவர்களை வெறும் காட்சி பொருளாக பார்க்கவும் அச்சமூக கட்டமைப்பு பழக்குகிறது. மறுபுறம் ஆண்கள் ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்களாகவும் பெண்களின் பாதுகாவலர்களாகவும் செயற்கையாக சித்தரிக்கப்படுகின்றனர். மேலும் ஆண்மை என்பது
ஆக்கிரமிப்பு போக்கு மற்றும் உடல் வலிமை ஆகியவற்றின் அடிப்படையிலேயே அளவிடப்படுகின்றது. இத்தகைய குறுகிய பால்நிலை வரைவிலக்கணங்கள் அனைத்தும் மதம் மற்றும் கலாச்சார நிறுவனங்களின் வழியே சமூகத்துக்குள் ஊட்டப்படுகின்றன. வரலாற்று ரீதியாக பிரித்தானியர்கள் தாம் ஆக்கிரமித்த காலனித்துவ நாடுகளில் தனிநபர்வாதத்தை ஊக்கப்படுத்தி குடும்பம் போன்ற கூட்டு சமூக கட்டமைப்புகளை சிதைத்தனர். இத்தகைய தனிநபர் மைய கட்டுப்பாடானது நுகர்வோர் மையமிட்ட முதலாளித்துவ சமூக உருவாக்கத்திற்கே பெருமளவில் வழிகோலியது. இன்றளவும் அமெரிக்க வல்லரசின் முதன்மையான நகர்வு சக்தியாகவும் பொருளாதார அடிப்படையாகவும் அமைந்திருப்பது இந்த முதலாளித்துவ கட்டமைப்பே ஆகும். மேலாதிக்க பொருளாதார அமைப்பாக உருவாக்கப்பட்ட மற்றும் கற்பிதமாக்கப்பட்ட முதலாளித்துவத்திற்கு புறநிலைப்படுத்துதல் ஒரு முன் நிபந்தனை ஆகும். மற்றவர்களை புறநிலைப்படுத்துவதன் மூலம் சுரண்டல் மற்றும் அந்நியப்படுத்தலை வளர்க்கும் இந்த திட்டத்தில் மக்கள் மிகவும் பொருத்தமான பங்கேற்பாளர்களாக மாறுகின்றனர். இந்த நிபந்தனையின் மூலம் தலைமை நிர்வாக அதிகாரி ஊழியர்களை லாபத்துக்கான எண்களாகவே பார்க்கின்றார். நீங்கள் 25 வருடங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சில வினாடிகளில் உங்களை நிறுவனத்தில் இருந்து அந்நியப்படுத்தி விடுவார்கள். மேற்கத்திய அரசுகளும் அதற்கு விதிவிலக்கல்ல. வங்கிகள் வாடிக்கையாளர்களை கடன் வாங்குபவர்களாகவே பார்க்கின்றனர். வாடகைக்கு இருக்கும் வீட்டிலும் நீங்கள் ஒரு லாபம் தரும் ஆதாரங்களாக மாற்றுகிறீர்கள். இராணுவ வீரர்கள் எதிரிகளை மட்டுமே பார்க்கின்றார். போலீஸ் அதிகாரி ஒழுங்கு மற்றும் ஒழுக்கம் தேவைப்படும் குற்றவாளிகளை மட்டுமே பார்க்கின்றார். இதன் வளர்ச்சியானது இந்த அமைப்பில் வாழ்பவர்கள் விருப்பமுள்ள பங்கேற்பாளர்களாக மாற்றப்படுகின்றார்கள். அவர்கள் இந்த அமைப்பின் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப வாழ பழக்கப்படுகின்றனர். இது அடுத்த கட்டத்தில் ஒரு சமூக அரசு சாம்ராஜ்யமாக விரிவடைகிறது. மக்கள் தங்கள் சொந்த நலன்களை பின்தொடர்வதில் மட்டுமே கவனம் செலுத்தும் போது அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதற்கான அனைத்து ஆற்றலையும் கொண்டுள்ளனர் என்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான சிமான் பேரன் ஹாஷன் கூறியுள்ளார். எம்பதி எரோசன் என்பதனை ஒரு சமூக நிகழ்வாக பேராசிரியர் குறிப்பிடுகிறார். நமது அனுதாபம், ஒத்துணர்வு, அதாவது எம்பத்தி இணைக்கப்படும் போது நான் முறையில் மட்டுமே இருக்கிறோம். மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் நீக்கப்படும் பொழுது நான் என்ற உணர்வு நிலைக்கு வருகின்றோம். இந்நிலையில் நான் எனக்கு தேவைப்படுவனவற்றுடன் மட்டுமே தொடர்பு கொள்கின்றோம். இது அமெரிக்க கலாச்சாரத்தால் உருவாக்கப்பட்ட சந்தைப்படுத்தல், கல்வி முறை போன்றவற்றினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது முதலில் நான் என்பதே அதன் விளைபொருளாகும் என மேலும் பேராசிரியர் விளக்குகிறார். சமோவா தீவு ஹவாயிலிருந்து தென்மேற்காக அமைந்துள்ள பொலினேஷியன் தீவுகளில் ஒன்றாகும். இது அமெரிக்காவிற்கு சொந்தமானது. இதன் கடல் பரப்பை கனிமங்கள் ஆழ்ந்தெடுப்பதற்கு குத்தகைக்கு விடுவதற்காக கேள்விப்பத்திரங்களுக்கு விளம்பரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை சுற்றுச்சூழல் பாதிப்படையும் கடல்வாழ் மிருகங்கள் பாதிப்படையும். ஆனால் புறநிலைப்படுத்தலால் பெரும்பாலான அமெரிக்க மக்கள் சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படுவதில்லை. கடலிலும் விற்பனைக்கான ஒரு பொருள். புறநிலைப்படுத்தல் வளர்ச்சியின் முக்கிய பாதிப்பு அவ்வமைப்பில் ஒரு மனிதாபிமானமற்ற உணர்வுகள் வளர்க்கப்பட்டுள்ளன. ஓர் உணர்ச்சியற்ற செயற்பாடுகள் அதிகமாகவே உள்ளன. மனிதர்களுக்கிடையிலான தொடர்புகளும் மனிதாபிமானமற்றதாகவே உள்ளது. இதனையே இந்த அமைப்பின் மக்கள் விரும்புகின்றார்கள். மேலும் வணிக உலகில் நம்மில் பலர் நுழைகிறோம். இங்கு புறநிலைப்படுத்தப்பட்டவர்களை மனிதாபிமானமற்றதாக மாற்றும் செயல்முறையின் மூலம் தாங்களாகவே குறைந்த மனிதராக மாற்றுகிறார். இந்த உண்மையின் உளவியல் என்பது அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு மாறுகின்றது என்பதே முக்கியம். இந்த உள்மயமாக்கல் தான் போர் மற்றும் ஒடுக்குமுறை கலாச்சாரம் தொடர அனுமதிக்கிறது. அமெரிக்காவின் போர் கலாச்சாரம் எண்ணற்ற காரணிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக, நாம் ஒரு ஏகாதிபத்திய நாடு. அமெரிக்கா அதன் 250 ஆண்டுகால இருப்பில் குறிப்பிடத்தக்க ஆண்டுகளாக போரில் ஈடுபட்டுள்ளது. அது வெளிநாட்டு மோதலில் ஈடுபட்டுள்ளது அல்லது இராணுவ ரீதியாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு நிலப்பரப்பில் அது மூன்றும் உள்ளது. போர் அமெரிக்கர்களின் வணிகம். அவர்கள் அதனை நன்றாகவே செய்கிறார்கள். பொதுவாகவே அமெரிக்கர்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் போரினால் பயனடைந்துள்ளனர். எவ்வாறாயினும் தொழில்மயமாக்கப்பட்ட நடுத்தர வர்க்கம் உருவானது. இந்த நன்மைகள் தியாகம் இல்லாமல் வரவில்லை. அவற்றில் மிக முக்கியமானது காலனித்துவம். புவிசார் அரசியல், நில அபகரிப்புகள் மற்றும் இயற்கை வளங்களின் திருட்டு ஆகியவற்றின் மூலம் உலக மக்களில் பெரும்பாலானோருக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு கூட்டு துயரமாகும். போர் என்பது அடிப்படையில் தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதமிருப்பவற்றை தூக்கி எறிந்துவிட்டு அவற்றை ஒரு பெருநிறுவன வர்க்கத்திற்கு உணவு கொடுத்தல் ஆகும்.
வர்க்க ஒடுக்குமுறைக்கு பாதிக்கப்பட்டவர்களே வன்முறைகளில் தோற்றுவாய்களாக உருவாக்கப்படுகின்றார்கள். ஆளும் வர்க்கத்தின் துப்பாக்கி தூக்கும் இராணுவ வீரர்களாக போரில் பங்கு பெற்றுகிறார்கள். இராணுவ வீரர்கள் எப்பொழுதும் தொழிலாளர் வர்க்கத்தில் இருந்தே வருகின்றார்கள். அவர்கள் தங்கள் வர்க்கத்தினரையே வெவ்வேறு நாடுகளில் தாக்குகின்றார்கள். இங்கும் புறநிலைப்படுத்தல் அவர்களை போர்க்கருவிகளாக மாற்றியுள்ளது. போர்க்கலாச்சாரம் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்களது சிந்தனை நிலையை மையப்படுத்தியே இந்த போர்க்கலாச்சாரம் உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்களது சிந்தனை அவர்களுடையதல்ல, அவர்கள் மீது உருவாக்கப்பட்டது. பெரும்பாலும் வெள்ளையின வர்க்க ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் இராணுவத்தில் சிறப்பாக செயலாற்றுகிறார்கள். அதாவது ஒடுக்குவதனை அல்லது தாங்கள் நாட்டிற்காக வன்முறையில் ஈடுபடுவதனை சிறப்பாக செய்கிறார்கள். அமெரிக்கா சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்தே வெள்ளையினம் தவிர்ந்தவர்கள் அடிமைகளாகவும் சுதந்திரமற்ற பிரஜைகளாகவுமே உள்ளனர். எனவே வெள்ளையின் மேலாதிக்கம் என்பது வர்க்க ஒடுக்குமுறையை மீறி இவர்களது மனதில் மேலாதிக்கம் சிறந்தவர்கள் என்ற உணர்வே மேலோங்குகிறது. இதுவரையில் நடைபெற்ற அல்லது அமெரிக்கா ஈடுபட்ட போர்களில் இவர்களே அதிகளவு வன்முறையாளர்களாக செயற்பட்டுள்ளனர். அமெரிக்க இராணுவவாதமும் வெள்ளை மேலாதிக்கமும். அமெரிக்க இராணுவ கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட எந்தவொரு விவாதமும் வெள்ளை மேலாதிக்கத்தின் அடித்தளங்களை உள்ளடக்கியிருக்க வேண்டும். இது பல நூற்றாண்டுகளாக வெள்ளை அல்லாத மக்களின் வாழ்க்கையையும் சமூகங்களையும் அளித்த ஒரு சித்தாந்தம். வெள்ளை மேலாதிக்கம் புறநிலைப்படுத்தல் மற்றும் கூட்டு மனிதாபிமானமற்ற தன்மை ஆகியவற்றால் தூண்டப்படுகிறது. இது பெரும்பாலும் தொழிலாளர் வர்க்க வெள்ளையர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர்கள் தங்கள் சொந்த ஒடுக்குமுறையை மற்றவர்கள் மீது முன்வைக்கவும் விருப்பம் காட்டியுள்ளனர். வெள்ளை மனிதனின் சுமை என்பது பிரிட்டிஷ் கவிஞரால் ருட்யார்ட் கிப்லிங்கால் எழுதப்பட்ட ஒரு கவிதை. இக்கவிதையானது வெள்ளையனர் அல்லாத நாடுகளை நாகரிகப்படுத்துவதற்காக அந்த நாடுகளை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. குறிப்பாக பிலிப்பைன்ஸை அமெரிக்கா ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. இதன் அடிப்படையே அமெரிக்கா தனது எல்லையை அமெரிக்காவிற்கு அப்பால் அகற்ற வேண்டும் என்பதாகும். அதே சமயம் 1823 முன்வைக்கப்பட்ட வெளியுறவு கொள்கையான மான்ட்ரோ கோட்பாடு என்பது அமெரிக்க கண்டத்தினுள் புதிய ஐரோப்பிய கொலனித்துவத்தை எதிர்க்கிறது. இது அமெரிக்க கண்டத்தினுள் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துகிறது. இக்கொள்கை அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் மான்ட்ரோவால் முன்வைக்கப்பட்டது. 1904 அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் கொரலரி தேவை ஏற்படின் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அமெரிக்கா தலையிடும் என தெரிவித்தார். இவற்றை முன்வைத்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஒருமுறை இனவாதம், பொருள் முதல்வாதம் மற்றும் இராணுவவாதம் ஆகிய மாபெரும் மும்மூர்த்திகள் என்று குறிப்பிட்டவற்றை பிணைக்கும் உணர்வுகளையும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஏனெனில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கண்மூடித்தனமான ஆக்கிரமிப்பு செயல்களை மேற்கொள்வதற்கு தேவையான தற்பெருமை நிறைந்த சமூக நியாயப்படுத்தலை அவை வழங்குகின்றன கூறினார். இக்கூற்றின் உண்மையை இன்று வரை காணக்கூடியதாகவே உள்ளது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கண்மூடித்தனமான ஆக்கிரமிப்பு செயல்களை செய்ய தேவையான சுய நீதியான சமூக நியாயப்படுத்தலை வழங்குகின்றன. வெள்ளை மேலாதிக்கம் தனது வெள்ளை இனத்தவர்களுக்கு ஒரு விடயத்தை முன்வைத்துள்ளது. வெள்ளை இனம் தவிர்ந்த சகல இனத்தவர்களும் அவர்களது நடத்தைகளும் வெள்ளை இனத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதாகும். அமெரிக்காவில் ஆப்பிரிக்கர்களுக்கும் மற்ற இனத்தவர்களுக்கும் மேலான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் அமெரிக்க இராணுவம் நிலை கொண்டுள்ள நாடுகளில் அவர்களின் அந்த நாட்டு மக்கள் மீதான வன்முறையும் பாலியல் வல்லுறவுகளும் உதாரணமாக உள்ளது. அதே சமயம் ஆக்கிரமிப்பின் மூலம் அச்சத்தை வெல்லும் விருப்பத்தின் மூலம் அவரது ஆண்மை நிரூபிக்கப்பட வேண்டும் என்று ஆணாதிக்கம் அவருக்கு கற்பித்துள்ளது. வியட்நாம் போரில் பங்கு பெற்ற மறுத்த குத்துச்சண்டை வீரர் முகமது அலி வியட்நாமியரை நீக்ரோ என அழைக்கவில்லை என்று கூறிய கூற்று வேதனையுடன் கூடிய வலியை ஏற்படுத்தும் கூற்றாகும். இக்கூற்றும் வெள்ளை மேலாதிக்கத்தின் வன்முறைகளை வெளிப்படுத்துகிறது. முகமது அலி தனது சொந்த நாட்டில் தன்னை அடிமைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் ஏகாதிபத்தியம், கொலனித்துவம் மற்றும் தொடர்ந்து அதிகரித்து வரும் இராணுவவாதம் குறித்து உலகளாவிய தாக்கங்களையும் கொண்டிருந்த வெள்ளை மேலாதிக்கத்தின் மேலாதிக்க சக்தி கட்டமைப்பை குறிப்பிடுகின்றார். அத்துடன் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் கருத்துக்களையும் உறுதிப்படுத்துகின்றது. ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் எதிரி அமெரிக்காவிலேயே உள்ளார்கள் என்பது மறக்க முடியாத உண்மையாகும். இனவெறி என்பதும் இன்றைய அமெரிக்க வல்லரசு மாற்றத்துக்கு உதவியுள்ளது. இது ஒரு வேதனையான உண்மையாகும். இன்று டொனால்ட் ட்ரம்பால் அதிகளவு இனவெறி செயல்படுத்தப்படுகின்றது. இதனை ஐரோப்பிய நாடுகளும் பின்பற்றுகின்றன. ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் அமெரிக்காவின் போர்களில் முக்கிய பங்காற்றுகின்றார்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கான அங்கீகாரம் அமெரிக்க அரசுகளால் வழங்கப்படவில்லை.
இனவெறி என்பது இராணுவத்திற்கு ஒரு உறவினர். மேலும் பல ஆண்டுகளாக அமெரிக்க கலாச்சாரத்தை வடிவமைப்பதில் அதன் செல்வாக்கு மறுக்க முடியாதது. அடிமைத்தனத்துக்கு பிந்தைய அமெரிக்காவில் புனரமைப்பு என்பது கொலனித்துவ ஆண்டுகளில் குறிப்பாக தெற்கு மாநிலங்களில் இருந்ததை விட கருப்பின மக்கள் அமெரிக்கர்களுக்கு அதிக கருணை காட்டவில்லை. 19ஆம் நூற்றாண்டின் கடைசி தசாப்தங்களில் தெற்கு மற்றும் எல்லை மாநிலங்களில் கருப்பின மக்களை கொல்வது, கருப்பின மக்களை பயமுறுத்துவதற்கும் வெள்ளை மேலாதிக்கத்தை பராமரிப்பதற்கும் வெள்ளையர்களால் பயன்படுத்தப்படும் ஒரு நிறுவனமாக்கப்பட்ட முறையாக மாறியது. இவ்வாறு ராபர்ட் கிப்சன் விளக்குகிறார். தெற்கில் 1880 முதல் 1940 வரையிலான காலகட்டத்தில் கருப்பின அமெரிக்கர்கள் மீது ஆழமான மற்றும் அனைத்து பரவலான வெறுப்பும் அச்சமும் இருந்தது. இது வெள்ளை கும்பர்களை சமூக கட்டுப்பாட்டு வழிமுறையாக லிஞ்ச் சட்டத்திற்கு திரும்ப வழிவகுத்தது. லிஞ்ச் சட்டம் என்பது சுயமாக உருவாக்கப்பட்ட கும்பல்களால் தனிநபர்களுக்கு சட்டத்துக்கு புறம்பான தண்டனையை குறிக்கிறது. பொதுவாக சட்ட விசாரணை அல்லது உரிய செயல்முறை இல்லாமல் மரண தண்டனை விதிக்கிறது. அமெரிக்க உள்நாட்டு போரை தொடர்ந்து அமெரிக்க தெற்கில் கருப்பின அமெரிக்கர்களை சட்ட உதவியின்றி பயமுறுத்துவதற்கும் அடிமைப்படுத்துவதற்கும் கொலை செய்வதற்கும் வெள்ளை கும்பல்களால் லிஞ்ச் சட்டம் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டது. இதனை உருவாக்கியவர் கொலனல் சார்ல்ஸ் லிஞ்ச் ஆவார். இவர் ஒரு பெருந்தோட்ட முதலாளி. இந்த சொல் அமெரிக்க வரலாற்றில் இருந்து உருவாகிறது. இது புரட்சிகர போரின் போது முறைசாரா நீதிமன்றங்களுக்கு தலைமை தாங்கிய சார்லஸ் லிஞ்ச் போன்ற 18ஆம் நூற்றாண்டின் வெர்ஜீனியா தோட்டக்காரர்களின் விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் இருந்து தோன்றியிருக்கலாம். லிஞ்சிங் என்ற சொல் அதில் இருந்தே உருவாகியது. லிஞ்சிங் என்பது ஒரு குழுவால் சட்டத்துக்கு மாறாக செயல்படும் கொலை மற்றும் வன்முறையை குறிக்கும். ட்ரொட்ஸ்கி இன்ஸ்டிடியூட் புள்ளிவிவரங்களின்படி 1882 மற்றும் 1951ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் 3437 அமெரிக்கர்கள் அமெரிக்காவில் அடித்துக் கொல்லப்பட்டனர். இனவெறி ஊட்டப்பட்ட வெள்ளை இனத்தவர்களுடன் ஆப்பிரிக்கர்களும் இராணுவத்தில் கடமையாற்றினர். லிஞ்சிங் மற்றும் அமெரிக்க இராணுவத்தினுள் நிற வேற்றுமைகள் எவ்வாறு செயல்பட்டன என மிக விரிவாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. ஆனால் அமெரிக்க முதலாளித்துவத்தால் தனது இராணுவ பலத்தை எவ்வாறு செல்வம் குவிக்கும் ஒரு கருவியாக மாற்றியது என்பது முக்கியம். உலக நிதிச்சந்தை வால் ஸ்ட்ரீட். ஒரு காலத்தில் அடிமைகள் வியாபாரம் நடைபெற்ற இடமே நியூயார்க் நகரத்தில் அமைந்துள்ள வால் ஸ்ட்ரீட் சந்தையாகும். மிகவும் சிறிய ஒரு குறுகலான வீதி வால் ஸ்ட்ரீட். அங்குள்ள பங்குச்சந்தை உலக நிதி பரிமாற்றத்தை கட்டுப்படுத்தியது. 2ஆம் உலக போரின் முடிவில் சரணடைய ஆயத்தமாகவிருந்த ஜப்பானுக்கு அணுகுண்டுகளை வீசியது. அதன் பின்னர் உலகமே அமெரிக்கா என்றாலே பயந்தது. 1956இல் சுயஸ் கால்வாய் விவகாரத்தில் பிரித்தானியா பின்வாங்கியதைத் தொடர்ந்து அமெரிக்கா வல்லரசு என்ற நிலையை அடைந்தது. 1944இல் நடைமுறைக்கு வந்த பிரெட்டன் வூட்ஸ் அக்ரிமெண்ட் உலக நாணயங்களை அமெரிக்க டாலருடன் இணைத்தது. இதன் மூலம் அமெரிக்க டாலர் சர்வதேச நிதி மையத்தின் தலைமை நாணயமாக மாற்றீடு அடைந்தது. 1970களில் ஓபெக் சிக்கல்கள் ஏற்பட்ட போது 1973இல் சவுதி அரேபியா தனது எண்ணெய் வணிகமனத்தையும் அமெரிக்க டாலரால் பரிமாற்றம் செய்வது என தீர்மானித்தது. இதற்காக அமெரிக்கா சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது. அமெரிக்க ஆயுதங்களை சவுதி அரேபியா வாங்க தொடங்கியது. அமெரிக்கா மத்திய கிழக்கில் பல ஆயுத குழுக்களை தோற்றுவித்தது. மத்திய கிழக்கு எண்ணெய் வள நாடுகளில் பாதுகாப்புக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. அனைத்து நாடுகளும் தங்களது பாதுகாப்பிற்காக அமெரிக்காவிடம் ஆயுதங்களை கொள்வனவு செய்தனர். ஏற்கனவே சோவியத் யூனியன் சோசலிசம் என்ற பூதங்களை சொல்லி உருவாக்கப்பட்ட நேட்டோ அமைப்புகளும் அமெரிக்காவிடம் ஆயுதங்களை கொள்வனவு செய்தனர். மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவில் முதலீடு செய்தன. 1975இல் ஓபெக் அமைப்பும் அமெரிக்க டாலரை பரிமாற்ற நாணயமாக ஏற்றுக்கொண்டது. உலகின் அனைத்து நாடுகளும் தங்களது வணிக பரிமாற்றத்துக்கு அமெரிக்க டாலரின் இருப்பு அவசியம் என்பதனை உணர்ந்து கொண்டனர். விளைவு அமெரிக்க டாலரின் பெறுமதி அதிகரித்தது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க கடன் பத்திரங்களையும் சர்வதேச நாடுகள் வாங்க தொடங்கின. குறிப்பாக ஜப்பான், கனடா, ஐக்கிய ராச்சியம் போன்ற மேற்கின் பெரும் நாடுகளும் பல கோடி டாலர்கள் பெறுமதியான அமெரிக்க கடன் பத்திரங்களை கொள்வனவு செய்தன. இதனால் அமெரிக்க முதலீட்டு மூலதனம் பெருவாரியாக கிடைத்தது. டாலரின் பெறுமதி அதிகரிப்பால் ஏற்றுமதி பொருட்களை விற்கும் நிறுவனங்கள் பெரும் லாபத்தை குவித்தன. இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மிக குறைந்த விலையில் அமெரிக்க சந்தையை அடைந்தன. ஊடகங்கள் மற்றும் ஹாலிவுட். அமெரிக்கா வியட்நாம் போரில் தோற்ற பின்னரும் அமெரிக்காவின் வல்லரசு நிலை மாறவில்லை. சர்வதேச ஊடகங்கள் மீதான செல்வாக்கு அமெரிக்காவிற்கு இருந்தது. அமெரிக்க மக்கள் மத்தியிலும் அமெரிக்கா தோல்வியடையவில்லை என்ற மனநிலையை ஊடகங்கள் ஏற்படுத்தின. மறுபுறத்தில் வியட்நாம் தோல்வியை வெற்றியாக பாலிவுட் மாற்றின.
அமெரிக்காவை ஓர் உயர் கலாச்சார செல்வந்த இராணுவ பலமுள்ள நாடாக ஹாலிவுட் சித்தரித்தது. உலகெங்கும் திரையிடப்படும் ஹாலிவுட் படங்கள் செல்வத்தை குவித்த அதே சமயம் அமெரிக்க செல்வாக்கையும் அதிகரிக்க செய்தது. அமெரிக்க ஊடகங்கள் அமெரிக்க கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களை உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களாக குறியீடு செய்தன. அத்துடன் நின்று விடாமல் அமெரிக்க வைத்தியசாலைகள் அமெரிக்க நகரங்களை தொழில் நிறுவனங்களை தலை சிறந்தவையாக குறியீடு செய்தன. அமெரிக்க நிறுவனங்களின் சர்வதேச முதலீடுகளை பெரிதாக சித்தரித்தன. அமெரிக்க தேர்தலை உலகின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் என வெளிப்படுத்தின. அமெரிக்கா வளர்ச்சியடையாமலே வளர்ந்தது. அமெரிக்காவும் கம்யூனிசமும். ஃபர்ஸ்ட் ரெட் ஸ்கேர் 1917 தொடக்கம் 1920 வரையில், செகண்ட் ரெட் ஸ்கேர் 1947 தொடக்கம் 1957 வரையில், அதாவது சிவப்பு அச்சம் என்ற பெயரில் கம்யூனிஸ்டுகள் கொல்லப்பட்டார்கள். ஸ்மித் சட்டம் உட்பட்ட பல சட்டங்கள் கொண்டுவரப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டார்கள். படைப்பாளிகள் கைது செய்யப்பட்டார்கள், பின்னர் தடை செய்யப்பட்டார்கள். 1953 ஜூன் 19 ஜூலியஸ் ராஸ்பர்க் ஏத்தல் ராஸ்பர்க் தம்பதிகள் அமெரிக்காவிற்கு எதிராக சதி செய்ததாக கூறி தூக்கிலிடப்பட்டனர். முதலாவது சிவப்பு அச்சத்தின் போது பல்மர் தலைமையேற்றார். இரண்டாவது சிவப்பு அச்சத்தின் போது செனட்டர் ஜோசப் மெக்கார்த்தி தலைமையேற்றார். அதனால் இதனை மெக்கார்த்திசம் எனவும் அழைத்தனர். 250வது குடியரசு தின உரையில் டொனால்ட் ட்ரம்ப் கம்யூனிஸ்டுகளை அழிக்க வேண்டும், கம்யூனிஸ்ட் நாடுகளையும் ஒழிக்க வேண்டும் என்று உரையாற்றினார். இன்று கியூபா தவிர்ந்த வேறு ஒரு நாடும் கம்யூனிஸ்ட் நாடல்ல. பேரளவில் சீனாவும் ரஷ்யாவும் உள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் கவனம் சீன பொருளாதார வளர்ச்சிக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் மேற்கு உலக மக்களை திரட்டுவதாகும். அடுத்த சிவப்பு அச்சம் ஒன்று திட்டமிடப்பட்டு உருவாக்கப்படுகின்றது. அமெரிக்க வல்லரசின் வளர்ச்சிக்கு இடதுசாரி சிந்தனையாளர்களை வளரவிடாமல் செய்தமையும் ஒரு காரணம் என சில அரசியல் விஞ்ஞானிகளின் கூற்றை முழுமையாக நிராகரிக்க முடியாமல் உள்ளது. சோசலிசத்துக்கு எதிரான இலக்கிய அரசியல் தத்துவங்களின் உருவாக்கத்தின் பின்னால் அமெரிக்கா இருந்துள்ளது. குடிவரவாளர்கள் அத்துமீறி நாட்டினுள் புகுந்து அதன் முதல் குடிகளை அழித்து நாட்டை கைப்பற்றி அதற்கு அமெரிக்கா என பெயரிட்டு உலகின் வல்லரசாக உள்ள நாடு தனது கூலி தேவைக்கு சர்வதேச நாட்டு மக்களை அனுமதித்தது. அவர்கள் பெருந்தோட்டங்களிலும் தொழிற்சாலைகளிலும் வேலை பார்த்தனர். சிலர் சட்டப்பூர்வமாகவும் பலர் சட்டத்துக்கு மாறாகவும் வேலை பார்த்தனர். இவற்றை தெரிந்தும் தெரியாமலும் அனுமதித்தது. மற்ற G7 நாடுகளுடன் ஒப்பிடும் போது தொழிலாளர் நலன்கள் மிகவும் மோசமாக உள்ள நாடு அமெரிக்கா. அதே அமெரிக்க பெருநிறுவனங்கள் மிக குறைந்த விலையில் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளை கண்டடைந்தவுடன் அங்கு தொழிற்சாலைகளை மாற்றி பெரும் லாபம் அடைந்தனர். இதனால் அமெரிக்காவில் வேலை இழப்புகள் ஏற்பட்டன. இதற்கான காரணம் குடிவரவாளர்கள் என பட்டம் சூட்டப்பட்டது. வெள்ளை மேலாதிக்கத்தினர் மீண்டும் இவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பினர். டொனால்ட் ட்ரம்ப் இதனை மந்திரமாக தனது முதலாவது ஆட்சியிலும் இரண்டாவது ஆட்சியிலும் பயன்படுத்துகின்றார். கண்ட இடங்களிலெல்லாம் இவர்கள் கைது செய்யப்பட்டு கைகளில் விலங்கிடப்பட்டு கால்களிலும் கூட விலங்கிடப்பட்டு கூண்டுகளில் அடைக்கப்பட்டு நாடு கடத்தப்படுகிறார்கள். பெரும் முதலாளிகளின் கொள்கைகளை மறைக்க குடிவரவாளர்களின் செய்யும் பண மோசடிகள் பெருங்குற்றமாக ஊடகங்களால் பரப்பப்படுகின்றது. சட்டபூர்வமாக குடியேறிய நீதி மற்றும் கணினித்துறையில் வேலை பார்க்கும் குடிவரவாளர்கள் கூட தங்களது பிறந்த மண்ணில் இருந்து குடியேறியவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கின்றனர். ஜஸ்டின் ட்ரூடோவின் மந்திரி சபையில் குடிவரவு அகதிகள் குடியுரிமை அமைச்சராக அஹ்மத் ஹுசைன் 2017 தொடக்கம் 2019 வரை பதவி வகித்தார். இவரது காலத்தில் சுமார் 7000 அகதிகள் நாட்டை விட்டு வெளியேற்ற உத்தரவிடப்பட்டது. இவர் ஒரு சோமாலியாவில் இருந்து அகதியாக கனடா வந்தவர். மேற்கு நாடுகள் குடிவரவாளர்களையே குடிவரவாளர்களுக்கு எதிராக செயல்படச் செய்கின்றது. டொனால்ட் ட்ரம்பின் குடிவரவு மற்றும் அகதிகள் கொள்கைகளை ஐரோப்பிய நாடுகள் பின்பற்றத் தொடங்கியுள்ளன. சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்ட 10 மில்லியன் சனத்தொகை கட்டுப்பாடு பொது வாக்கெடுப்பு, ஸ்வீடனின் நல்ல பிரஜை கொள்கை, டென்மார்க்கின் குடிவரவு கட்டுப்பாடுகள் போன்றன டொனால்ட் ட்ரம்பின் வெளிப்பாடுகள் ஆகும். முதலாளித்துவம் வன்முறையானது உலக ஈர்த்தலுக்கு ஏற்றதல்ல. இதனை முன்வைத்தே அமெரிக்கா தன்னை ஒரு வல்லரசாக வளர்த்து கொண்டது. டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது ஆட்சி காலத்தில் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டத்தில் உள்ளது. சகலவற்றையும் புறநிலைப்படுத்தி பொருளாகவே பார்க்கின்றார்கள். வெனிசுவேலாவில் நல்லாட்சி அமைப்பதோ கம்யூனிஸ்டுக்கு எதிரான ஆட்சி மாற்றமோ கருத்தல்ல. அவர்களது எண்ணெய் வளங்களே அமெரிக்காவிற்கு முக்கியம். ஆட்சி மாற்றம் என்ற பெயரில் உலகில் பல நாடுகளின் தலைவர்களை அளித்துள்ளது. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சோசலிச ஆட்சி அமைய விடவில்லை. பிரேசில், சிலி என பல நாடுகளில் வன்முறைகளை தூண்டி மக்களை துன்புறுத்தச் செய்தது. அமைதியான நாடாக இருந்த லிபியா இன்று துண்டு துண்டுகளாக உள்ளது. இதற்கே தனி கட்டுரை எழுதலாம்.
மிக குறைந்த விகிதத்தினரே அமெரிக்காவில் செல்வத்தை கட்டுப்படுத்துகின்றார்கள். பெருநிறுவனங்களை அமெரிக்க அரசை கட்டுப்படுத்துகிறது. பல போர்கள் அமெரிக்க பெருநிறுவனங்களுக்காகவே தொடங்கப்படுகிறது. உலக எண்ணெய் வளத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவே அமெரிக்கா முயற்சிக்கிறது. மாற்று சக்தி முறைகளை அமெரிக்கா கொள்கையளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரும்பான்மை அமெரிக்க மக்கள் புறநிலைப்படுத்தல் மூலமாகவும் அந்நியப்படுத்தலாலும் தொடர்ந்து அரசுக்கு ஆதரவளிக்கின்றனர். பெரும்பான்மை 65% வெள்ளை இனத்தவர்களில் பெரும்பாலானோர் வெள்ளை மேலாதிக்கம் கொண்டவர்கள். அவ்வாறு இவர்கள் மாற்றப்பட்டுள்ளார்கள். ஊடகங்கள், ஹாலிவுட் போன்றவை அவர்களை அவ்வாறு மாற்றியுள்ளது. சிறுபான்மையினரில் பெரும்பாலானோர் வெள்ளை மேலாதிக்கத்துக்கு விட்டுக் கொடுத்து வாழ பழகிவிட்டார்கள். இது இயல்பானது என சிந்திக்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இன்று கொலனித்துவ நாடுகளில் வெள்ளை இனத்தவர்களுக்கு மேலான ஒரு மோகமும் அவர்களது கொள்கைகள், தத்துவங்கள் நன்மையானவை என்ற கருத்தும் பெரும்பாலான மக்களிடம் உள்ளது என்பது மறுக்க முடியாது. அமெரிக்க அரசியலமைப்புக்கு சேவை செய்வது, அத்துடன் முதலாளித்துவ அடிப்படைகளுக்கு ஏற்ப இயங்குவது, இதுவே இன்றைய சிறுபான்மை அமெரிக்கரின் சிந்தனையாகும். இதனால் தான் தொடர்ச்சியாக அமெரிக்கர்கள் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்படுவதனை நிறுத்த முடியாமல் உள்ளது. இறுதியாக, இன்றைய அமெரிக்கா ஒரு தொடரும் அரசியல் பரிசோதனை. ஏன்? அமெரிக்கா உலகின் மிக பெரிய பொருளாதாரமாகவும் ஆதிக்கம் செலுத்தும் இராணுவ சக்தியாகவும் உலகின் மிக மதிப்புமிக்க நிறுவனங்கள் மற்றும் மிக உயர்ந்த தரவரிசை கொண்ட பல்கலைக்கழகங்களின் வியக்கத்தக்க விகிதாசாரத்துக்கு இருப்பிடமாகவும் உலகளாவிய பிரபலமான கலாச்சாரத்தின் முக்கிய ஏற்றுமதியாளராகவும் உள்ளது. அமெரிக்க இசை, திரைப்படங்கள், மென்பொருள், நிதிச் சந்தைகள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவை அதன் எல்லைகளை தாண்டி பில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கின்றன. உலக போதைப்பொருள் விற்பனையை தூண்டியதில் அமெரிக்காவின் பங்களிப்பை கடந்து செல்ல முடியாது. ஆனால் இன்று அமெரிக்கர்களின் போதைப்பொருள் நுகர்வும் அதன் பாதிப்பும், அதனால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலையும் மிக மோசமாகவே உள்ளது. அறிவியல் அறிவு அதிகமாக உள்ள நாடாக உள்ள அமெரிக்காவில் அதிகளவு வன்முறையும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் நடைபெறுகின்றன. அவர்களது அறிவியலால் இயற்கை அழிவை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளது. உறுதிப்படுத்தப்படாத மருத்துவ சேவை உள்ள செல்வந்த நாடு அமெரிக்கா. இன்று அமெரிக்க மக்கள் ஒரு நிச்சயமற்ற தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். உலகில் அதிகளவு நிச்சயமற்ற தன்மை கொண்டுள்ள மக்கள் அதிகளவு வாழும் நாடுகளில் அமெரிக்காவும் உள்ளது. அடுத்த 250 ஆண்டுகளுக்கு அமெரிக்கா வல்லரசாக இருக்க முடியுமா என்ற கேள்விக்கு விடை இல்லை என்பதே ஆகும். அமெரிக்கா சுதந்திரம் அடைந்த போது சிறிய சமூகங்களால் மட்டுமே ஒரு குடியரசு நாடு தொடர்ந்து செயல்பட முடியும் என கருதினர். பெரிய சமூகங்கள் தவிர்க்க முடியாமல் தனியாட்சிக்கு செல்லும் என நம்பினர். அவர்களது கருத்து என்று அதன் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகின்றது. கனடாவில் ஆல்பர்டா, கியூபெக், அமெரிக்காவில் கலிபோர்னியா, டெக்சஸ் போன்ற தன்னிறைவு அடைந்த மாநிலங்கள், மாகாணங்கள் தனியாட்சியை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளன. நியூஃபவுண்ட்லாந்து போன்ற சிறிய குறைந்த வருமானம் கொண்ட தனி நாடாக இருந்த நாடுகள் பெரும் நாடுகளுடன் இணைய விரும்புகின்றன. ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டு ஓர் அரசியலமைப்பு வடிவமைப்பு ஜனநாயகத்தை பிரதிநிதித்துவத்தை பெருகிய முறையில் சிதைத்துள்ளது. பெரிய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டால் அவை தனி அலகாக மாறக்கூடிய சூழ்நிலையை நோக்கி நகரும். அமெரிக்காவை கருத்துக்களின் அடிப்படையில் கட்டமைக்க முடியுமா? அமெரிக்காவின் இருப்பு முழுவதும் அமெரிக்காவின் அறிவின் மைய முன்மொழிவுகளை சோதிப்பதை தவிர வேறு எதையும் செய்யவில்லை. சுதந்திரம் வற்புறுத்தலை விட உயர்ந்தது. அரசியலமைப்பு அரசாங்கம் தன்னிச்சையான ஆட்சியை விட உயர்ந்தது. சுதந்திர சந்தைகள் மத்திய திட்டமிடலை விட அதிக செழிப்பை உருவாக்குகின்றன. குடியுரிமை தேசிய அடையாளத்தின் அடிப்படையாக அமெரிக்கா வம்சாவளியை மாற்ற முடியும். சுதந்திரமான மக்கள் தங்களை நிர்வகிக்க வளமான, புதுமையான மற்றும் நியாயமான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். ஆனால் இவை அமெரிக்காவில் இல்லை. அமெரிக்க அரசியலமைப்பு அரசாங்கத்தை பாதுகாக்கும். அதேவேளை உள்நாட்டு போர், பொருளாதார மந்தநிலை, உலக போர்கள், வெகுஜன குடியேற்றம், தொழில்மயமாக்கல் மற்றும் பனிப்போர் ஆகியவற்றில் இருந்து தப்பி பிழைத்தது. நிச்சயமாக அமெரிக்க ஜனநாயகம் மீண்டும் மீண்டும் அதன் சொந்த லட்சியங்களை விட குறைந்துவிட்டது. மேலும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் சீற்றங்கள் அரசியலமைப்பு அமைப்புகள் எவ்வாறு எழுதப்படாத விதிமுறைகள் மற்றும் எழுதப்பட்ட சட்டங்களை சார்ந்துள்ளன என்பதனை நிரூபித்துள்ளன. ஜனநாயகம் கற்பனை செய்ததை விட மிகவும் நீடித்தது. பெரும்பாலான நாடுகள் பொதுவாக இனம், மொழி அல்லது மதத்தில் இருந்து தோன்றின. அமெரிக்கா முற்றிலும் மாறுபட்ட ஒன்றை முன்மொழிந்தது. குடியுரிமையும் அரசியலமைப்பு கொள்கைகளையும் தேசிய அடையாளத்தின் அடித்தளமாக மாற்றப்பட்டது. ஆனால் செயற்பாடு ஒருபொழுதும் இயல்பானதாக இருக்கவில்லை. அமெரிக்க சமூகத்தை விட்டு அந்நியப்பட்டு இருந்தது. வெள்ளை மேலாதிக்கமும் நிறவெறியும் வேறுபாடும் அரசியலமைப்பை பாதுகாத்தது. ஆனால் அது சட்டங்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் எதிர்வினை அடுத்த 20 வருடங்களில் அமெரிக்காவில் எதிரொலிக்கும். குடியுரிமை அடையாளம் கேள்விக்குள்ளாக்கப்படும்.
டொனால்ட் ட்ரம்ப் 2ஆம் ஆட்சி காலத்தில் சுதந்திரம் உள்ளது என கூறப்பட்ட போதும் ஊடக சுதந்திரம் உட்பட்ட படைப்பாளிகளின் சுதந்திரம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அமைப்பை தூக்கி எறிவதற்கான முயற்சிகளை பல்கலைக்கழகங்கள் தொடங்கி காணக்கூடியதாக உள்ளது. தற்போதைய ஆட்சியில் பல்கலைக்கழகங்கள் ஊடகங்களின் சுதந்திரங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இவை ட்ரம்பின் ஆட்சிக்கு அபாயமானது என ட்ரம்பின் அரசு கருதுகிறது. உண்மையில் நாட்டில் பிறந்த அமெரிக்கர்களை விட குடியேற்றவாசிகள் அமெரிக்க கனவை பற்றி மிக அதிக நம்பிக்கையுடன் உள்ளார்கள். அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர்களை விட அதிக நம்பிக்கையுடன் குடிவரவாளர்களே உள்ளனர். தேசிய உற்பத்திக்கு அவர்களின் பங்கு அளப்பெரியது. சந்தைகள் செல்வத்தை உருவாக்குகின்றன என்பதை அமெரிக்கா எந்த நியாயமான சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்டு நிரூபித்தது. இது வரலாற்றில் பணக்கார பெரிய சமூகமாக மாறியது. இருப்பினும் சந்தைகள் இயற்கையாகவே சமத்துவத்தை உருவாக்காது என்பதனையும் அது நிரூபித்தது. இதுவரை அது அமெரிக்காவிற்கு சாதகமாக இயங்கியது. இனிவரும் காலங்களில் அது ஒரு சோதனையாகவே இருக்கும். அமெரிக்கா உள்நாட்டில் சமத்துவத்தை பேண மறுக்கிறது. சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுகின்றனர். ஒரு சிலரின் கைகளில் முழுச்செல்வமும் உள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் 2ஆம் ஆட்சியில் உலக அரங்கில் தன்னை அந்நியப்படுத்துகின்றது. அமெரிக்க உலக நாடுகளை ஒரு வணிக பொருளாகவே பார்க்கின்றது. நேட்டோவுடன் அமெரிக்காவிற்கு சீரான உறவில்லை. புதிய போர்கள் சுங்க வரியால் பல நாடுகளின் பொருளாதாரத்தை பாதிப்படைய செய்துள்ளது. பல நாடுகளின் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அதன் எல்லை நாடுகளுடன் சுமூகமான உறவில்லை. பல நாடுகளின் தலைவர்கள் வாஷிங்டனில் வைத்து அவமானப்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக உலகில் அந்நியப்பட்டு நரி நாடாகவே உள்ளது. இது உலகம் அடுத்த வல்லரசை அமெரிக்காவிற்கு வெளியே தேடத் தொடங்கியுள்ளது. நன்றி.